அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த வரப்பிரசாதம். அதை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 32 இறை வார்த்தை 5-7 முடிய. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெருக்கேட்டதையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இன்னலின்றி என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். பிரைஸ் தி லார்ட். பாவங்களை அறிக்கை இடும்போது நமக்கு எந்த இன்னலுமே வராது. அதை என்ன சொல்றது? பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அணுகாது. ஏனென்றால் நான் தீமை செய்தேன், குற்றம் புரிந்தேன் என்று ஒவ்வொரு வினாடியும் நாம் அவர் முன்பு நம் பாவங்களை அறிக்கையிடும்போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அது அனைத்தும் மறக்கப்பட்டு நமக்கு நிறைவான ஒரு ஆசீர் கிடைக்குது இல்லையா? அப்போ பாவத்தை அறிக்கையிடும் வரைக்கும் நோயில் இருந்தோமா நொடியில் இருந்தோமா அது நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை தருகிறது. விரைய செலவுகள் நிறையா இல்லையா? என்னென்னால் பாவத்தின் சம்பளம், மொத்த சம்பளம் என்னது? மரணம்தான். இந்த பாவம் செய்யும்போது நமக்கு அது ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் பெரிய குற்றம் இல்லைன்னு நம்ம நினைப்போம். நம்மளை சார்ந்தவர்களுமே அதை குற்றமற்று இருப்பது போல் அவங்க நம்மளை காமிப்பார்கள். ஆனால் இறைவன் கண்ணுக்கு எதுவுமே மறைவாக இருந்ததில்லை. அவர் நம்மளை உற்று நோக்கி நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நம் பாவம் செய்யும்போது, ஐயோ நம்ம அந்த பாவம் செஞ்சிட்டோமே, இன்றைக்கி நான் கோவப்பட்டனே, நான் இன்றைக்கி முறுமுறுத்துட்டனே, நான் பிறரை குற்றப்படுத்தினேன் என்று சொல்லி நாம் வருத்தப்படும் போது, என்னை மன்னித்து விடுமாண்டவரே, நாவை மன்னித்து விடுமாண்டவரே என்று சொல்லும்போது அவர் மன்னிக்கிறார். அதில் என்ன சொல்லுவாங்க? மனித இயல்பில் செய்து விட்டேன். மனித இயல்பில் செய்தாலும் உடனுக்குடன் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த தவறில் விழாதவாறு நாம் இருந்தால்தான் நம்மை நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவரை நாம் துன்ப வேளையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு நிறைவான ஆசீரை தருவார். பெருவெள்ளமே நமக்கு சூழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து அவர் நம்மளை பாதுகாக்கின்றார். ஏனென்றால் அவர் மீட்பர் இல்லையா? நம்மளை மீட்க வந்தவர். அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரிடம் நம் குறைகள் குற்றங்கள் அனைத்தையும், நிறையும் குறையும் அவரிடமிருந்து தானே வருகிறது. நிறை அவரிடமிருந்து வருகிறது, குறை நம்மிடமிருந்து வருகிறது, அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. அவர் தர்றது எதையாவது நாம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறோமா? இன்னும் கொஞ்சம் தந்தான் நல்லா இருக்குமே, அப்படி தானே சொல்லுவோம். அதுதான். அப்போ நிறை அவரிடமிருந்து வருகிறது, குறை நம்மிடமிருந்து வருகிறது. அந்த குறையை நம்மிடமிருந்து அகற்றி போடும்படி அவரிடம் மன்றாடுவோமா? வாழ்வின் வல்லலே இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர். அதற்கு நன்றி ஆண்டவரே. எது நடந்தாலும் நாங்கள் நன்றி சொல்லும் அந்த நாவை தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உண்மை போற்றவும், புகழவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.